ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி சர்வீஸ் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, எல்என்டி ஸ்டார்டரில் வந்து ஆடம் பிளாக் வந்து உடஞ்சிடுச்சு. அது வந்து இப்போ அது இல்லாமல் டைரெக்டாக எப்படி கனெக்ஷன் மாற்றி கொடுக்குறதுங்கிற ஒயரிங் தான் இப்போ வந்து காட்ட போகிறோம் இந்த வீடியோவில். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்க்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எல்என்டி ஸ்டார்டரில் ஆடம் பிளாக் வந்து எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, இது வந்து மேலே இருக்கும். இது வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங் பண்ணதுக்கப்புறம் புஷ் பட்டன் அழுத்தி பேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது கண்டினியூக்காக அந்த ஆடம் பிளாக் வந்து செட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ஆடம் பிளாக் வந்து உடஞ்சிட்டதுனால அது வந்து தனியாக கிடைக்கல. இப்போ அதை வந்து டைரெக்டாக வந்து எப்படி கனெக்ஷன் போடுறதுன்னு தான் காட்ட போகிறேன். இப்போ ஆஃப் பட்டனில் இருக்கிற ஒயரை வந்து கழட்டுறேன். ஆஃப் பட்டனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கிற ஒயரு, அதை வந்து கழட்டிட்டு அது வந்து மேலே சப்ளைலேருந்து வருது டைரெக்டாக கீழே. அந்த ஒயரை முதல்ல கழட்டிட்டு அந்த ஒயரை எடுத்து அப்படியே வந்து ஸ்டார்டிங் புஷ் பட்டன்கிட்ட மாட்டணும். இருங்க, கழட்டிடுறேன். இந்த ஸ்க்ரூ எல்லாமே ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, கழட்டுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதனால தான் கழட்டுறதுக்கு டைம் ஆகுது. இப்போ ஸ்டார்ட் புஷ் பட்டன் வந்து கண்டினியூ கொடுக்குற அந்த ஒயரை வந்து கழட்டி அந்த ஒயரை தனியாக எடுத்து போட்டுடலாம். அந்த ஒயர் நமக்கு தேவையில்லை. கழட்டி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சப்ளையில் இருக்கிற ஒயரை கழட்டுறேன் பாருங்கள். அதுதான் வந்து ரெட் கலர் பட்டனுக்கு கொடுத்துருந்துச்சு கீழே கண்டினியூக்கு. இப்போ அதை என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டார்டிங் வருது இல்லை, ஸ்டார்டிங்கோட அந்த லாஸ்ட்டு ஸ்க்ரூவை கழட்டணும்ல, அந்த இடத்துல வந்து இதை வந்து ஸ்க்ரூவை வந்து கொடுத்து மேலே அதே மெயினில் கொடுத்துடலாம். அது காயமாக இருந்ததுனால அந்த இடத்துல நான் வந்து இது அடித்து விட்டேன். இப்போ இந்த ஓரமாக கார்னரில் கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா 220 காயிலுக்கு போகிற ஒயரு. அதை வந்து ரெட் கலரில் இந்தாண்ட கார்னர் லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவில் கொடுத்துட்றேன். இப்போ அது வந்து டைரெக்டாக வந்து காயிலுக்கு போயிடும். இப்போ இதை வந்து நான் இந்த இடத்துல சொன்ன மாதிரியே ஸ்டார்டிங் புஷ் பட்டனுக்கு வந்து சப்ளை கொடுக்கறதுக்காக இந்த ஸ்க்ரூவில் கொடுத்துட்டு மேலே வந்து ஏற்கனவே இருந்த இடத்துல சப்ளையில் கொடுத்துருவோம் இந்த ஒயரை. இப்போ கொடுத்துருக்க கனெக்ஷனுக்கு வந்து க்ரீன் பட்டன் அழுத்தினா ஆன் ஆகிற மாதிரி மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து கண்டினியூ இருக்கணும். அந்த ஆடம் பிளாக்கோட வேலையை வந்து எப்படி என்ன பண்ணணுங்கிறத இனிமேல் தான் வந்து சொல்ல போகிறேன். இப்போ இந்த கான்டாக்டில் வந்து மேலேருந்து சப்ளை கீழ் வழியாக வருது. இப்போ இந்த கீழ் வழியாக வர சப்ளையில் வந்து எடுத்து அந்த ரெட் கலர் இருக்குல்ல, ரெட் கலரோட இன்னொன்று பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து ரெட் கலருக்கு ஒரு ஒயர் லூப் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா ரிலேயில். அந்த இதில் வந்து இந்த பக்கமும் கொடுக்கலாம், அந்த பக்கமும் கொடுக்கலாம். நான் லெஃப்ட் சைட்லேயே வந்து கொடுத்துக்கிறேன் ரெட் கலர் பட்டன்கிட்டே. இப்போ வந்து இது எப்படி வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ரீன் பட்டன் அழுத்தின உடனே ஆன் ஆன உடனே சப்ளை ஆனது ரிலேயிலேருந்து கான்டாக்டுக்கு அடுத்த போலுக்கு வந்ததுக்கப்புறம் ஆப்போசிட் போலுக்கு வந்ததும் இது வழியாக போயிடும். நீங்கள் இப்போ க்ரீன் பட்டனை விட்டதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கான்டாக்ட் கட் ஆகிட்டு இந்த கான்டாக்டில் மூலயமா போய் சப்ளை ஆனது நோ வோல்ட் காயிலுக்கு போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரெட் கலர் பட்டன் அழுத்தும் போது என்ன ஆகும்னா, இதுக்கு உள்ள இந்த 2 ஸ்க்ரூக்கும் உள்ள கான்டாக்ட் வந்து போயிடும். இப்போ கான்டாக்ட் போகும்போது என்ன ஆகும், வந்து மோட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டர் வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்காக தான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இந்த ஓரமாக. இப்போ வந்து எல்லா ஒயரிங்கும் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ ஸ்டார்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம். இது ஸ்க்ரூ வந்து டைட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதனால் இது கழண்டுக்குச்சு. திரும்பவும் டைட் பண்ணிவிட்டு ஸ்டார்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம்.
சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கான்டாக்ட் உட்காருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம பார்த்த வேலை வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு இது ஒழுங்காக புரியலனாலும் சொல்லுங்கள், வேறு மாதிரி கூட சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்யூ.